மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தியை இங்க சொல்லுகிறார். இப்போ நீங்க துக்கப்படுறீங்க, உலகம் சந்தோஷப்படுது. ஒரு நாள் நீங்க சந்தோஷப்படுவீங்க, உலகம் துக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் என்னவா மாறும்? ஒரு நாள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எவைகளிலிருந்தெல்லாம் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய துக்கங்களை எப்படியெல்லாம் நமக்கு சந்தோஷமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை வேணும், ஆண்டவர் என்னோடு பேசணும்னு வந்தவங்க எத்தனை பேர்? ஐயா வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கவனித்து கேளுங்க. அப்போ தேவன் எந்த விதத்திலெல்லாம் தேவன் நமக்கு அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், முதல்ல ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். 4 காரியங்களை நாம் பார்த்து ஜெபிப்போம். 3-4 காரியங்கள் இந்த குறிப்பில் இருக்கிறது, நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம், பாவத்திலிருந்து விடுதலை தந்து நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம சொல்லுவோம் ரட்சினிய சந்தோஷம், அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுவோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து விடுதலை தந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோத்திரம். எத்தனை பேர் அதை நீங்க உண்மையா உணர்றீங்க? புரியுதா உங்களுக்கு? பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு மீட்பும் நிச்சயமா நீங்க உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நீங்க பாவத்திலிருந்து உண்மையா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், வேற ஏதோ ஒரு தேவைக்காக, காரியத்திற்காக இயேசுவை தேடி வந்தோம், எனக்கு சுகம் கிடைத்தது, நன்மை கிடைத்தது, அற்புதம் கிடைத்தது, இதெல்லாம் சரிதான். ஆனாலும் கூட இயேசு நமக்கு முதல் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஒரு சந்தோஷத்தை, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள, ஆண்டவர் என் பாவத்துக்காக மரித்தார், என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக இயேசு வந்தார் என்று சொல்லி, நீங்கள் இருதயபூர்வமா அந்த மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதலும் அந்த ரட்சிப்பை பரிபூர்ணமா நீங்க பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த சந்தோஷம் நம்ம இருதயத்தில் இருக்கும். கைகளை தட்டி சொல்லுவோம், தேவன் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது பரலோகத்தின் தேவன் அந்த சந்தோஷத்தை நம்ம இருதயத்தில் வைக்கிறார். அது ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்பின் இந்த ரட்சிப்புல எவ்வளவு நம்ம நிலைத்திருக்கிறோமோ, மீண்டும் பாவத்துக்குள்ள போகாம இருக்கிறோமோ, அது வரைக்கும் நம்ம இருதயத்தை விட்டு இந்த சந்தோஷம் போகாது. நம்மகிட்ட ஒண்ணு இல்லைனாலும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. அதனாலதான் அபகுக்கு சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இருக்கோ இல்லையோ நான் என்ன பண்ணுவேன்? என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன்? கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக, என் மீட்பராக என் இயேசு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ள வந்துட்ட பிறகு, இதை தேவன் கொடுக்கிறது. இன்னைக்கு சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக என்ன செய்யறாங்க? இன்னைக்கு பல வழிகளை தேடுகிறாங்க மனிதன். ஆனா சந்தோஷம், பணம் சம்பாதிச்சுட்டா சந்தோஷம் வந்துடும், உலகத்துல அது கிடைச்சா சந்தோஷம் வந்துடும், இதை பார்த்துட்டா உங்களுக்கே தெரியும், உங்க அனுபவத்துல யோசிச்சு பாருங்க. ஆனா சந்தோஷத்தை இயேசு வச்சிருக்கிறார் நம்ம இருதயத்துல. இதை முழுசா நாம என்ன பண்ண மாட்டோம்? பெற்றுக்கொண்டு இந்த சந்தோஷத்துக்குள்ள நமக்கு நிலைச்சிருக்காதபடி, சந்தோஷத்தை வேற விதத்துல எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொண்டிருக்கிறோம். வேறு ஏதாவது விதத்துல கிடைக்குமான்னு பார்த்து கொண்டிருக்குது. இந்த உலகம் அப்படி இருக்கு.
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகருக்குள்ள என்ன இல்லை, பெரிய சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா, மகிழ்ச்சி இல்லை. ஆனா கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார் உனக்கு. நீ பாவத்திலிருந்து மீட்கப்படும் போது உனக்குள்ள தேவனே அந்த சந்தோஷத்தை வைக்கிறார். இளையகுமாரன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்துல வரும்போது தகப்பன் என்ன பண்ணினார்? வாசிங்க அந்த பகுதியை. லூக்கா புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் வாசிங்க. இது 15. லூக்கா 15 ஒரு நிமிஷம். 22 பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் தன்னுடைய தகப்பன் தவறை மன்னிச்சா போதுன்னு வரவனுக்கு தேவன் எதை கொடுத்தாரு தெரியுங்களா? பாவ மன்னிப்பை மாத்திரம் அல்ல, சந்தோஷத்தையும் சேர்ந்து கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஆண்டவர் அவனுக்கு. பரலோகத்திலேயே சந்தோஷம் உண்டாகுதான். அப்ப ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஏன் ஆண்டவர் சந்தோஷம் தர மாட்டார்? 7வது வசனத்துல பாருங்க. 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. இத சங்கீதக்காரனாகிய தாவீது அனுபவிச்சிருந்தான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை. பாவம் வந்ததுக்கு அப்புறம் அது போயிடுமோன்னு பயந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். சங்கீதம் 51 பாருங்க. சங்கீதம் 51 8வது வசனம் பாருங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். பதட்டப்படாம வாசிக்கலாம், சரியா? நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாம். உங்களுக்கு தான் கேட்கிறேன். என்ன சொல்றாரு? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்கன்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை வைத்து நல்லா சத்தமா தான் சொல்லுங்க. ஆமா, எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ அவன் பாவம் வந்துருச்சு மறுபடியும் அவனுடைய தாவீதினுடைய வாழ்க்கையில. நல்லா கவனிக்க, உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம மீண்டும் அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம மீட்கப்பட்ட தேவனோடு இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரம். எப்போ இது வெளியில போகுது இல்லையா? நம்ம மீட்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்துல கர்த்தருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மகிழ்ச்சி. நான் சொல்லுவேன், தண்ணி மீனில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஜீவன். அது வெளியில வந்தா மரிச்சு போகும். உண்மையா ஒரு விசுவாசி, நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி சொல்லுவேன், அவங்க கர்த்தரோடு இருந்தா மட்டும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. வேற எந்த ஒரு விஷயத்துல நான் போனாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றானா, அவன் தான் உண்மையா மனம் திரும்பினவன், உண்மையா தேவனுடைய அன்பில் இருக்கிறவன், உண்மையா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவன், உண்மையா தேவனை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவங்களுக்கு அதுதான் வரும். நான் 97 ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன் சாட்சியாய். அல்லேலூயா. 96 ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவருடைய அன்பில் 96 லாஸ்ட் 7க்குள்ள நான் வளர ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். தேவனை தவிர வேற எந்த காரியத்தில் போனாலும் எனக்கு திருப்தி இருந்ததே இல்லை. அது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு துக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்காது.
சொல்றது விளங்குதாங்க? அப்ப இருந்தே அந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள தானா வரும். சரியா இல்லையே, சரியா, மனசு ஒரு எங்கேயோ உன்னை இழந்த மாதிரியே சுத்திட்டு இருப்பேன். ஒழுங்கா ஆண்டவரோட இருந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு ஊழியம் செஞ்சுட்டு பேசாம இருந்தா பெரிய சமாதானம் இருதயத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தரோட இருந்துட்டா சமாதானம் வந்துடும். இல்லைன்னா அந்த சமாதான சந்தோஷம் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். அது நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கு. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள இருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் நான் கர்த்தருடைய ஆராதனைக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கு. அல்லேலூயா. தானா ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்டு இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், உங்க ஆராதனைக்கு வரதை நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் ஜெபிக்காம போயிட்டா துக்கம் ஆயிடும். ஆண்டவரே உங்க சமூகத்தை ஒரு நாள் நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அன்னைக்கெல்லாம் நம்ம எப்படியாவது போராடி அடுத்த நாள் போய் தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காந்து அவரை சோத்திரம் பண்ணாதான் சந்தோஷம் வரும். ஏன்னா உனக்கு கொடுத்தது யார் சந்தோஷத்தை? சத்தமாக சொல்லுங்க. சந்தோஷம் கொடுத்தது யார்? மகிழ்ச்சி. அவரோடு இருக்க தான் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம இருதயத்தை பூரணமாக நிரப்பி இருக்கும். உலகத்தால் நம்ம இந்த சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுட்டு இதை நம்ம பாதுகாத்துக்க தெரியாம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? வேறு விதமா பாவ சந்தோஷத்தை மீண்டும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சதுனாலதான் இந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா பெற்றுக்கொண்ட நாம புரிந்து கொள்ளாம இதை காத்துக்கொள்ளாதபடி மீண்டும் உலகத்துக்குள்ள பாவத்துக்கு தான் போறோம். இதை அறியாம தாவீது செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான்? பயந்துட்டான். அல்லேலூயா. போச்சு, என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. அவனுக்கு அழுகிறான் தேவ சமூகத்துல. ஆண்டவரே மீண்டும் ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாங்க அப்படின்னு கேட்கிறான். திரும்பவும் தாங்க ஆண்டவரே எனக்கு அந்த சந்தோஷத்தை, நான் பழையபடி நிம்மதியா சந்தோஷமா நான் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு தயவாத கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட பிள்ளைகள் தேவனோடு தான். இந்த ரட்சிப்பு அப்படின்றது நீதி, பரிசுத்தம், உண்மை, தேவ பயம், தேவ பக்தி, விசுவாச வாழ்க்கை இல்லையா? இதுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷத்தை நீங்க காத்துக்கொள்ள முடியும். உலக பிரகாரமா பாவ அனித்தியமான பாவ சந்தோஷத்துல போனீங்கன்னா அங்க பிசாசு இருக்கிறான். அங்க கலகம், குழப்பம், துக்கம், வேதனை, கண்ணீர். புரியுதுங்களா உங்களுக்கு? பாதாளத்தில் என்ன இருக்குது? கொடுமை, இருளின் கிரிகளுக்குள்ள அதுதான் இருக்கு. விளங்குதாங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இதுதான் இருக்கு. தானாது உன்னை வந்து பிடிச்சுக்கும். முதல்ல காட்டுறது எப்படிதான் காட்டுவான் அவன்? அது பார்க்கறதுக்கு அப்படி இன்பமா இருக்கிற மாதிரி தான் காட்டுவான், மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தான் காட்டுவான், இதை விட அது பெஸ்டா இருக்கிற மாதிரி தான் காட்டுவான். லோத்துக்கு அப்படிதானே காட்டினான். இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கிறது போல காட்டினான். ஏதோன் தோட்டம் போல இருந்துச்சான். அதை விட சொல்லலாம் அவன் பார்வைக்கு எப்படி இருந்தது? அது ஏதோன் தோட்டம். எப்படிப்பட்டது? அது சொல்ல முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி ஒரு ஆண்டவர் வாழ்வை மனிதனுக்கு துவக்கத்தில் வச்சார். அது போல இருந்துச்சான் சோதோம் குமாரா பார்த்தா. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? பாவம் நிறைந்து தண்டனைக்கு உட்பட்டதாக அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது. அது இவன் பார்வையில பார்க்கறதுக்கு இன்பமா இருக்காது. சொல்றது விளங்குதாங்க? ஏவாளுடைய பார்வையில் அந்த பழம் புசிக்கத்தக்கதாக இன்பமாக இருக்கிறது அதை பார்க்கும்போது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பார்வையில் அதை புசிச்சா உனக்கு மரணம். விளங்குதாங்க? அப்ப இன்றைக்கு பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். அந்த விடுதலையை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அது தேவனே கொடுத்தது. இது உனக்குள்ள இருக்கு. நம்ம தான் இழந்துடுறோம். பிசாசு மறுபடியும் நம்ம கிட்ட பிடுங்கிடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதியில இந்த வானத்தையும் பூமியும் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுத்து வைத்திருந்தார். அவன் என்ன பண்ணிட்டான்? நம்ம கிட்ட வந்து நம்ம கொடுத்திருந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை திரும்ப பிடுங்கிட்டான். நம்ம கொடுத்திருந்த அதிகாரத்தை அவன் பிடுங்கிட்டான். சொல்றது விளங்குதாங்க? ஆனா ஆண்டவர் இயேசு சிலுவையில வந்து நமக்காக மரிச்சு மீண்டும் அவங்ககிட்ட இருந்த அதிகாரத்தை பிடுங்கி, ஜீவனை பிடுங்கி, உயிர் பெற்று மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தவராக மீண்டும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் ஜீவனையும் திரும்ப கொடுத்திருக்கிறார். எல்லாதான் புரிஞ்சு நல்லா கை தட்டுங்க. சோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. சத்தமா பலமான ஒரு அழியில சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆமென்.
கர்த்தர் நல்லவர். அப்போ தேவ பிள்ளைகள் எதில், அதனால தான் ஒரு 52 வருஷமா 38 வருஷமா ஒருத்தர் வியாதி படுக்கையில் படுத்திருந்தவன். எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஆண்டவர் வந்து அவனை படிக்க எடுத்துக்கொண்டு போடா அப்படின்னாரு. அநேக வருடங்களா சுகம் பெறாதவன் சொன்ன ஒரே வார்த்தையில் படுத்து கிடந்தவன் எழுந்து நின்ட்டான். அல்லேலூயா. என்னென்ன ஆச்சரியமா இருக்கு. கிளம்பி போயிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் தேவாலயத்தில் அவனை பார்க்குறாரு. அவனை பார்த்து இங்கே வாடான்னு கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் புத்தி சரியில்லைன்னு ஆண்டவர் தெரிஞ்சு போச்சு. சொல்றாரு, ஏற்கனவே பாவத்தினால தான் உனக்கு வியாதி, படுத்து கிடந்த, இப்போ உன்னை எழுப்பி நிப்பாட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. சுகமாயிருக்கிற, அதிக கேடொன்று வராத கேடொன்று வராதபடி மீண்டும் பாவ வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? பாவ சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க கூடாது. செல்லு பார்த்தா சந்தோஷமா இருக்கு, டிவி பார்த்தா சந்தோஷமா இருக்கு இல்லையா? யாராட்ட போய் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வந்தா சந்தோஷமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்காவது போய் ஊர் சுத்திட்டு வந்தா சந்தோஷமா இருக்கு. புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா சந்தோஷமா இருக்கு. இல்ல ஒரு நகை வாங்கினா சந்தோஷமா இருக்கு. வண்டி வாங்கினா, வண்டி வாங்குற அன்னைக்கு தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும். வண்டி வாங்கினவனெல்லாம் கேளுங்க, அன்னைக்கு அவன் தான் உலகத்திலே பெரிய ஆள் மாதிரி பறப்பான். வண்டி வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நான் தான் நம்பர் 1, எல்லாரும் டம்மின்ற மாதிரி பார்ப்பான். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு வாரம் கூட இருக்காது. எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு வாரம் கூட அந்த சந்தோஷம் இருக்காது, போயிடும். அப்புறம் போற வர வண்டியெல்லாம் பார்ப்பான், புதுசு புதுசாக போறத. இது எப்போ நம்ம வாங்குவோம்? விளங்குதாங்க? ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோன்னா அந்த அன்னைக்கு தான் மகிழ்ச்சி. போட்டோன்னே என்ன பண்ணுவோம்? ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் என்ன தான் பார்க்குது, என் ட்ரெஸ்ஸு தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி போட்டு வருவோம். அல்லேலூயா. யாராவது 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஸ்தோத்திரம். அதனால தான் தொல்லையே இல்லை, நாங்கள் வெள்ளையாகவே போட்டுக்கிறோம். தொல்லையே இல்லாமல் வெள்ளையாக போட்டுக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் இந்த கலர் சபாரி போட்டு போயிட்டா நிறைய விமர்சனங்களை என்கிட்ட கொண்டு வரான். அப்படி இருக்குன்றான் ஒருத்தன், இப்படி இருக்குன்றான், நீங்கள் இதையே போடுங்கன்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் இன்னுமே ஒயிட்டில் சபாரியை விட சாதா பேண்ட் சட்டையே ரெகுலராக டிச்சிங் பண்ணி போட்டுக்கலான்னு யோசிக்கிறேன். ஆனால் அந்த ஆளுக்கு போய் கேட்காம என்கிட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இல்லை, நம்ம ஆளுக்கு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் நான் போட்டுட்ருக்கிறேன் 8 வருஷமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கல்யாணத்துக்கும் என் பிறந்த நாளுக்கும் வருகிற ட்ரெஸ்ஸு தான் வச்சு போட்டுட்ருக்கிறேன். வைசலாட் சத்தமாக சொல்லுங்கள். நான் எடுக்கிறது 1-2 தான், ஏதோ 90% இது கல்யாணம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷனில் வர ட்ரெஸ்ஸு இன்னும் 3 கிடக்குது, சும்மா வீட்டில் இருக்குது. இது அடுத்த டிசம்பர் தான் தைப்பேன். அப்போவே தைச்சி வீண் பண்ண மாட்டேன் நான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2வது மாதம் வந்ததெல்லாம் அப்படியே கிடக்குது 2-3 ட்ரெஸ்ஸு. இது எப்போ டிச்சிங் பண்ணுவேன்? அடுத்த டிசம்பருக்கு தான் டிச்சிங் பண்ணுவேன் நான். சொல்கிறது புரியுதுங்களா? அதை வச்சு அடுத்த வருஷம் ஓட்டுவேன். அல்லேலூயா. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அப்போது இதெல்லாம் நமக்கு எப்பாவது நமக்கு என்ன வருது? ஸ்தோத்திரம். ஏதாவது பார்த்தா இதெல்லாம் இருந்து வந்ததுதான். நாங்களும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நித்திய சந்தோஷம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நிரந்தர சந்தோஷம் இயேசு மட்டும்தான். அப்போ பாவத்தை நீங்கள் இந்த தந்த ரட்சிப்பை தந்து, பாவத்திலிருந்து மன்னிப்பு தந்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு பார்த்தியா? இதை நீ அவர்கிட்ட தான் வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள மட்டும் நீ இருந்தீங்கன்னா இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். இந்த சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போய் உலக பிரகாரமாக அனுபவிக்கலான்னு போனால், உனக்கு விடுதலை கொடுத்தாரு, மறுபடியும் பாவத்துக்குள்ளே போனால் அந்த சந்தோஷம் உன்னை விட்டு போயிடும். அதனால தான் சந்தோஷமாக இல்லையே, நிம்மதியே இல்லையே, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது வரும்போது மனம் திரும்ப வேண்டிய பகுதியெல்லாம் மனம் திரும்பு. நீ விட வேண்டியதெல்லாம் விடு. இயேசுவினோட அன்புக்குள்ளே பூரணமாக திரும்பு. சந்தோஷம் தானா இருதயத்தை நிரப்பும். சந்தோஷம் தானா இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். தேவன் என்னோடு திட்டமாக பேசி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திட்டமாக என்னோடு பேசி சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தேவன் தந்த அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பெறணும்னு நினைக்கிறீங்களோ, தாவீதை போல ஜெபம் பண்ணுங்க. ரட்சித்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேறு எதுவுமே இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் உணர்ந்துட்டேன். வேறு எதுலேயும் நான் களி கூற மாட்டேன். உங்களுக்குள்ளே களி கூறுவேன், உங்களுக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன், உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டவரே, தேவன் தான் சந்தோஷமும் தேவன் தான் நமக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. சரி, அடுத்த இரண்டாவது காரியத்தில் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆமென், குறைவுள்ள வாழ்க்கையை அவர் தான் நிறைவாக்கினார். அல்லேலூயா. குறைவுள்ள வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, கவலை நிறைந்த வாழ்க்கை, இதை அவர் தான் நமக்கு சந்தோஷமா மாத்துறாரு இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைய நிறைவாக்கவே முடியல. குறைய என்ன பல்ட்டி அடிச்சும் முடிய மாட்டேங்குது. எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்து சொல்றோம்ல, நம்ம கடன் தான், பிரச்சனை தான், சிக்கல் தான், எப்பவுமே பொருளாதாரத்தில் நெருக்கடி தான், குறையான வாழ்க்கை. இதை நீங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். தேவன் குறையோடு இருக்கிறவங்க, கடனோடு இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவங்க, நீங்க தேவ சமூகத்தில் உண்மையா ஜெபிக்கும் போது தேவன் உன்னை நிறைவா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அன்னாள் குறைவோடு இருக்கிறார். அவள் கற்பத்தின் பிற அந்த விஷயத்தின்படி அவளுக்கு ஒரு குறை இருந்தது. சொல்றது விளங்குதா? நம்ம வாழ்க்கையில பொருளாதார குறை, சரீரத்துல குறை, வேற எந்த விதத்திலே குறை இருந்திருக்கலாம். தேவ சமூகத்தில் ஓவரா காலாட்டக்கூடாது. அல்லேலூயா. பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லப்பட்டு இல்லையா? தேவ சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது? காலை கீழே ஆட்டிக்கிட்டு அப்படிலாம் பயபக்தியோடு தேவ வார்த்தை அப்படி கேட்கணும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்குற மாதிரி கேட்கணும். கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லு. நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. அப்போ ஆண்டவர் அந்த குறை, நம்ம வாழ்க்கையில குறைகளை அவருக்கு ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவு வருது. அன்னாளுடைய வாழ்க்கையில குறையோடு காணப்பட்டு, கவலையோடு காணப்பட்டு, கண்ணீரோடு காணப்பட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் போய் என் குறை எப்படியாவது நீக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணான். நீங்கவே நீங்காத குறை, முடியவே முடியாத குறை, விலகவே விலகாத குறை. சில பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சபிக்கப்பட்டது, சபிக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, நீங்க அப்படி இன்னும் அப்படிதான் இருக்கிறேன்னா ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வேற மாதிரி செலவு பண்ணாலும் திரும்ப சாபம் உள்ள வந்துடும். நிறைவுக்குள்ள இருக்கிறவங்க அந்த நிறைவை தேவன் தான் என் நிறைவுன்னு காத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? நான் சொல்றது அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு அந்த நிறைவை பெற்றுக்கொண்டார். நிறைவை பெற்றுக்கொண்ட பின்பு தேவனுடைய சமூகத்துக்கு அதை அர்ப்பணிக்கிறதுக்கு போவார். நிறைவாய் பெற்றதை தேவனுடைய பாதத்தில் போய் களி கூறுகிறார். 2:1 பாருங்க. 1 சாமுவேல் 2:1 வேகமா. 2 சாமுவேல் 2:1 1 சாமுவேல் 2:1 நான் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். விளங்குச்சாங்க? இப்ப என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்குள்ள நான் என் இருதயம் களி கூறுகிறதுன்றா. புரியுதுங்களா? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, ரட்சிப்பினாலே சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நல்லா பலமா தான் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ அவ குறைவோடு வாழ்ந்தவ இப்போ மகிழ்ச்சியை அந்த பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை, நிறைவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் மகிழ்ச்சி அடைகிறார். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவரே சுகந்தாங்க, நன்மை தாங்க. நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் நான் அதுக்கு தேவனோடு கூட தேவனுக்கு உகந்ததா நீ செலவு பண்றியா? உனக்கு கொடுத்த சுகத்துக்கு தேவனுக்கு ஏதாவது வேலை செய்யறியா? தேவனை தேடி வரையா? சுகம் பெற்றுக்கொள்ளுகிற. இன்னைக்கு நீ என்ன பண்ற? சுகத்தை பெற்றுட்டு உலகத்துக்குள்ளே தானே ஓடிக்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கலாம். உனக்கு கொடுத்த சுகம் கொடுத்த தெய்வத்தை நீ நினைத்து நன்றி சொல்லி அவருக்கு நன்றி உணர்வோடு வாழ்றது மாத்திரமல்ல, அவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? சில நேரங்களை செலவிடும் போதுதான் உன் ஆரோக்கியம் நிரந்தரமானதா மாறும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தானே. பணத்தை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? சுகத்தை பெற்றுட்டு என்ன பண்ண போறோம்? உலகத்தை அனுபவிக்கிறது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு வண்டிகள் வாங்க, இஷ்டத்துக்கு உலக பிரகாரமா போய் அனுபவிக்கிறதுக்கு. பணத்தை எடுத்து உலக பிரகாரமா கொண்டு போய் அனுபவிக்கிறோம். எங்க கொண்டு வரல? அல்லேலூயா சொல்லுங்க. அண்ணாள் எங்க கொண்டு வருகிறா?
சத்தமா சொல்லுங்க. அன்னாள் எங்க கொண்டு வருகிறா? தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறா. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறா. அப்ப தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை இன்னும் மென்மேலும் அந்த சந்தோஷத்துல குறைய நீக்கி உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. பாத்தீங்களா? என் வாழ்க்கையில முதல் எந்த ரட்சிப்பு? ஆபத்திலிருந்து உண்டாகிற ரட்சிப்பு. ரெண்டாவது, வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் நீ குறையோடு வாழ்கிறையோ. சில பேர் பிள்ளையே இல்லை, பிள்ளை கொடுத்தா அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதையே இங்க வந்து தேவ சமூகத்தில் அதை வச்சுட்டு கத்தரை ஆராதிக்கலாம், கத்தரை தொழுது கொள்ளலாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தேவனை தேடுவோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஒன்று இல்லாதப்போ என்ன பண்றோம்? தேடுறோம். ஆனால் அப்படி இல்லை, கொண்டு வந்து கத்தர் பாதத்தில் வைத்தார். இன்னைக்கு அந்த அறிவு இல்லாமல் போகிறதுனால தான் பிரியமானவர்களே, நம்ம தேவனிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொண்டு வேறு விதமாக அதை அனுபவிக்க போகிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் குறைகிறது. நம்ம வாழ்க்கையில மீண்டும் குறைகள் உண்டாகிறதுக்கு காரணம் அதுதான். உன்னை கத்த நிறைவோடவே நடத்தணும்னா நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். கேட்டா அண்ணா ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னு என்ன கேட்கும்போது என்ன கேட்கிறா? கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கே அதை அர்ப்பணிக்கிறேன்றா. ஆண்டவர் வாங்கிட்டு சும்மா விட்டாரா? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மீண்டும் அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை திரும்ப கத்தர் கொடுக்கிறவராக இருந்தார். ஒண்ணுதான் கொடுத்த 5 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருந்தார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சில பேர் நல்ல வேலை கேட்போம், நல்ல வருமானம் கேட்போம், அதுதான் சொல்றேன், நல்ல சுகம் கேட்போம். ஆனா என்ன பார்க்க சுயநலமாவே தான் கேட்போம். அது நாம் அனுபவிக்கிறதுக்காக மாத்திரம்தான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? நல்ல வேலை கேட்குறோம், ஆண்டவரை அந்த வேலையில் எனக்கு கொடுக்க ஒரு உயர்வு, சம்பள உயர்வு கேட்குறோம் இல்லையா? சம்பள உயர்வு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? நான் தான் எங்கள் தாயார் உடம்பு சரியில்லாதப்போ நான் அப்படி தான் பணம் வீணாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஒன்றா உங்கள் சுகம் பெற்று எழும்பணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? அது ஒரு முடிவுக்கு வரணும். 2 இல்லாமல் பணம் விரயமாக போகுது, நேர வினயமாக போகுது, அவங்களும் சிரமப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே போயிட்டு இருக்குது. தேவன் உணர்த்தி தான் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதுக்கு நான் இந்த பணத்தை என்ன பண்ண போகிறேன்? ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். கரங்களை போய் தலையிலேயே சொல்லுங்க. ஆமாம், சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே கத்தர் அவங்களே சமாதானத்தோடு எடுத்துக்கு கொண்டார். நேரத்தை மிச்சம். இன்னைக்கு அந்த வீட்டை தாண்டி போனால் கண்ணீரோட ஆண்டவர் நன்றி சொல்கிறேன் நான். அல்லேலூயா. அத்தனை பொறுப்பு என் தலை மேல இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் எல்லாத்தையும் சுமூகமாக மாற்றி விட்டார். சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு நம்ம அதை அர்ப்பணிக்கிறோம். கத்தர் கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். குறையெல்லாம் என்ன பண்றாரு? கொடுக்குறோம். சம்பள உயர்வு கேட்போம், ஆனால் அதில் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இருதயம் வருமா? நீங்க சில பேர் பாருங்க, தன்னுடைய வருமானத்தில் தசம பாகங்களை நீங்க உண்மையா விதைக்காதவர்கள், ஒருவேளை ஒரு 2000 ரூபாய் விதைக்க வேண்டிய இடத்துல நீங்க 1000 ரூபாய் தான் விதைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சுத்தி, நான் பலதரம் சொல்லுவேன், நீங்க சுத்தி முத்தி உங்களுடைய வருமான கடைசியில் அந்த 1000த்துல தான் வந்து நிற்கும். அந்த 10,000க்குள்ள தான் வந்து நிற்கும் உன்னுடைய வருமானம். நீ 2000லேருந்து 3000 கொடுக்க ஆசைப்படு, 3000லேருந்து 5000 கொடுக்க ஆசைப்படு, உன் வருமானம் உன்னை விட்டு போகாது, கூட பெருக பண்ணிக்கிட்டே தான் கத்தர் வைப்பார் அவர். சொல்றது விளங்குதாங்க? நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஃபர்ஸ்ட் தெரியாது உங்களுக்கு. நான் ஆரம்பத்திலேருந்தே இந்த சத்தியத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்தே சபையில் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு என்ன வருமானம் வருதோ இவ்வளவா கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா உனக்கு அதுதான் சுத்தி திரும்பி ஒரு நாள் வந்து நிற்கும். அல்லேலூயா. கத்தருக்கு கொடுக்கறதுல வஞ்சகம் பண்ணும்போது நம்ம ஏமாற்றும். அவன் தான் அண்ணா அநியாச்சப்பரல் வாங்கிட்டாங்க, இவ்வளவுமா கொண்டு போய் கொடுக்கறதுன்னு என்ன வந்ததுனால தான் பாதி எடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபமாக போச்சு அவங்க வாழ்க்கை. சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. கத்தரிடத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன். குறையோடு வாழ்ந்தேன். சொல்றது விளங்குதாங்க? பலவீனத்தோடு வாழ்ந்தேன், கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்தேன். இதை என் இயேசு தான் எனக்கு மாற்றி கொடுத்தார், என் தேவன் தான் எனக்கு இதை மாற்றி கொடுத்தார் என்று நீ தேவனை கனப்படுத்துகிற இருதயம் இருந்தா உன் வாழ்க்கையில நிறைவு ஒரு நாளும் போகவே போகாது. நீ நிறைவை பார்க்க, உனக்கு வந்த நிறைவை பார்க்காத, பணத்தை பார்க்காத, உனக்கு வந்த சுகத்தை பார்க்காத, உனக்கு சுகம் கொடுத்த இயேசுவை பார். உன்னை குறைய நீக்கி நிறைவா ஆசீர்வதித்தார்ல அவரை பார். அது உனக்கு நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும். என் நிறைவு நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எல்லாம் தரித்திரத்தோட வாழ்ந்தவங்க தான், சொத்து பத்தோட வாழ்ந்தவங்க தான், பண வசதியோடு இருந்தா. ஆனா எது நிக்கல எங்க கையில. சாபம் என்ன பண்ணுச்சு?
பணத்தை இழக்க வச்சுது, நஷ்டம் உண்டாக வைக்குது. அல்லேலூயா. என்ன முயற்சி பண்ணாலும் அதுலேருந்து எங்களால மேலே எழும்ப முடியல, போயிட்டே கையை விட்டு போகுது, சொத்தை பத்து எல்லாம் கை விட்டு போயிடுச்சு கடைசியில். அல்லேலூயா. இங்கே வந்து கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்களும் நஷ்டமாக விரயமாக ஆரம்பிச்சது. அப்புறம் தான் நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, அல்லேலூயா சோத்திரம், ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இந்த கடன் பொருளாதார நெருக்கடி சாபம் எங்களை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன்கிட்ட நீங்கள் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க. உனக்கு தானா உன் பாக்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருப்பாரு, குறையே வைக்கவே மாட்டார். நீ இப்படி கொடுப்பே, இப்படி உனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி வருனே தெரியாது, கர்த்தர் அற்புதமாக உன்னை போஷிச்சுட்டே தான் இருப்பார். உன் பலவீனத்தில் பலன் உண்டாயிட்டே தான் இருக்கும், உன்னை தாங்கி நடத்திக்கிட்டே தான் இருப்பார் கர்த்தர். நீ அவரை மகிமைப்படுத்த பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலையான நாம, அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதை போய் உலக பிரகாரமாக அனுபவிக்க போனால் அந்த சந்தோஷம் போயிடும். அதனால எங்கே தான் நம்ம அனுபவிக்கணும், கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவனோடு இருக்க தான் உனக்கு அதிகமாக அந்த சந்தோஷம். எல்லா விதத்திலும் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல குறை, உன் வாழ்க்கையில் வந்த குறை, கண்ணீர், கவலை, வேதனை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, உன்னை நிறைவுக்குள் நடத்தும் போது நிறைவான இயேசுவையே பார். அவரை முக்கியத்துவப்படுத்து, அவரை முதன்மைப்படுத்து. அந்த இருதயம் வருதா? அன்னாளுக்கு அந்த இருதயம் இருந்தது, அது மனப்பூர்வமாக எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஏன்னா குறை நீங்கன்னா போதும், என் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்தது, அது போதும், ஆண்டவர் கொண்டு வந்து வச்சு என் இருதயம் கர்த்தருக்குள். அவளுக்கு ரெண்டாவது பிள்ளை கிடைக்குமான்னு தெரியாது, ரெண்டாவது ஒன்று வாய்க்குமான்னு தெரியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்குள் நான் என் இருதயம் என்ன செய்து களி கூறு. உண்மையா நம்ம தேவன் உண்மையுள்ளவர். உண்மையா செய்கிறவங்களை ஆண்டவர் பார்ப்பாரு, அவர் திரும்பவும் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் குறை வைக்க மாட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, அடிமைத்தனத்தில் இருந்தும் கர்த்தர் என்ன பண்ணினார், நம்ம வாழ்க்கையில் இருந்த பல தடைகளை உடைத்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க. இதிலிருந்து சத்தமாக உங்களை தான் கேட்குற, இதிலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்தோம் பலவித தடைகள் வாழ்க்கையில் இல்லையா? நீங்கள் அதிலிருந்தெல்லாம் விடுதலை, நான் சொன்ன வார்த்தையிலேருந்தெல்லாம் விடுதலை ஆகிட்டு இருக்கிறீங்களா? கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. விடுதலை எல்லாம் கிடைச்சிருக்கு. அதை நீ முறை தப்பி போகிறதுனால அதை நிரந்தரமாக நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கு. இந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன இருந்துகிட்டே இருக்கு? ரெண்டாவது, நிறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது, எது உன்னை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உன்னை அடிமைப்படுத்த முடியாது, உன்னை கட்டி வைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் பல தடைகள், ஆண்டவரே எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி இருக்கு? அப்படி இருந்து இயேசு மாற்றுகிறார். எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில தடை, எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில தடை. அடிமைத்தனம். ஒரு விஷயத்திலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, விடுதலையாக்கப்பட முடியல. மாந்திரிக பிரச்சனை, போராட்டங்கள் உள்ள வந்தாலும் சில பேருக்கு விடுதலை கிடைக்காது. ஆனா இயேசு பரிபூர்ண விடுதலை அதிலிருந்தெல்லாம் கட்டளையிடுகிறார் நமக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தும் அவங்க வாழ்க்கையில முன்னாடி இருந்த பெரிய ஒரு தடையை கர்த்தர் உடைத்து அவர்களை நடத்தும் போது அவர்கள் யாத்திராகம் 15 அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காகவும் தன் வாழ்க்கையிலிருந்து பெரிய தடையை, மாற்ற முடியாத தடை, விலக முடியாத தடை, அல்லேலூயா, விடுவிக்கப்பட முடியாத அடிமைத்தனத்தின் நுகத்தின் கட்டு. ஏன்னா தேவனே தம்முடைய வல்லமையை 10வது முறை வெளிப்படுத்தும் போது தான் அடிமைத்தனத்திலிருந்தே விடுறான் பாருங்க அவன். அவன் பிசாசு சும்மா விட மாட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும். சும்மா எல்லாம் விட்டுட்டு போவேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஏதோ விடுதலை ஆயிட்ட மாதிரி இருக்கு. இல்ல, உனக்குள்ள அந்த மூர்க்க குணம் இருக்கு, போனது அது போயிடுச்சு நினைக்கூடாது. உள்ளுக்குள்ள அந்த ஆவி கட்டி உன்னை விடாது, கட்டி வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ரிலீஃப் ஆகணும் அதுல இருந்து. சில அடிமைத்தனம், சில பாவம், புரியுதா உங்களுக்கு? சில பிசாசினுடைய கிரிகள் நம்மளை ஆசீர்வதிக்கப்பட முடியாத அளவுக்கு சில காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, குடியிலிருந்து விடுதலை, தப்பான பாவ பழக்கத்தில் விடுதலை, பரிபூர்ணமான விடுதலையா இருக்கணும். குமாரன் விடுதலையாக்கினால்
சத்தமா சொல்லுங்க. ஏமா வசனத்தை கவனிக்கிறீங்களா? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அதான் மெய்யான விடுதலை. அறகுறையான விடுதலையோடு இருக்கிறான், மறைஞ்சிருப்பான் அவன், உங்களுக்கு தெரியாது. அவன் உன்னை என்ன பண்ணுவான்? உன்னை அடிமைப்படுத்தி உன்னை மேலே எழுந்திருக்கவே விட மாட்டான். கடைசியில தான் தெரியும், ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம். அப்படி இல்லை, நம்ம உணர்ந்து அந்த விடுதலைக்கு இயேசுகிட்ட நீ முழுசா உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா பரிபூர்ண விடுதலை நீ பார்க்க முடியும். பரிபூர்ண என்ன செய்யும்? உன் வாழ்க்கையில கடக்க முடியாத தடை கற்கள் எத்தனை, வாழ்க்கையில் அடுத்த பகுதியை நோக்கி போக முடியல எத்தனை பேர் இன்னும் போராடிட்டு இருக்கிறீங்க? இல்லை ஏற்கனவே போராடணுங்க எத்தனை பேர்? இந்த தடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் இருந்தீங்க? இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆண்டவர் அதை கடக்க பண்ணி இருக்கிறார்? அந்த தடையை கடக்க பண்ணி இருக்கிறாரா இல்லையா? சோதரம் ஒரு இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி பலமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அவங்கள கடக்க பண்ணினார். கடக்க முடியும், கிடைக்கக்கூடாத விடுதலையும் கடக்க முடியாத தடைகளையும் கத்தர் கடக்க பண்ணினோன்னு யாத்திராகம் 15:1 ஃபுல்லாக அந்த அதிகாரம் பொழுது என்ன பண்ணுறாங்க? கத்தரை பாடினார்கள். கத்தரை துதி மகிழ்ச்சியோடு கத்தரை உயர்த்தி 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 ஆராதிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க? 32ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? 3ஆம் அதிகாரத்தில் போயிட்டு தேவனுக்குள்ள களி கூர்ந்த விடுதலையை கத்தர் கொடுத்தார், தடையை கத்தர் உடைத்தார். கத்தருக்குள்ள களி கூறாம என்ன பண்றாங்க? ஒரு கன்று குட்டியை செஞ்சு, அல்லேலூயா, அதுக்கு முன்னாடி நடனம் பண்ணி, அதுக்கு முன்னாடி ஆடி பாடி என்ன செய்தாங்க? மகிழ்ச்சி அங்க வெளிப்படுத்துறாங்க. ஹலோ, விளங்குதாங்க சொல்றது? கத்தர் உனக்கு விடுதலை கொடுத்தா, கத்தர் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? உன் வாழ்க்கையில கடக்க முடியாத பாதைகளை கடந்து வர பண்ணியிருக்கிறார். ஆனா உன் மகிழ்ச்சி இப்ப எங்க போகுது? உன் சந்தோஷம் எங்க போகுது? நீ எங்க அனுபவிக்கிறத? எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அதை? இதனாலதான் என்ன ஆகுது? மீண்டும் வாழ்க்கையில தடைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனாலதான் உன் வாழ்க்கையில மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகங்கள் உண்மையில வர ஆரம்பிக்குது. ஐயோ, விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இல்லை சத்தமா சொல். உணரல, நிறைய பேர் உணரவே இல்லை. இதோ வர நேரத்தில் செய்தி முடிஞ்சிடும், போயிட்டே இருப்போம், போயிட்டே இரு, அப்படியே எங்கே போவேன்னு தெரியாது, வாழ்க்கை எங்கே போய் முடியும்னு தெரியாது. இந்த வசனம் கத்தர் பேசுகிறார். நீ உணர்ந்து கேட்டால், அல்லேலூயா சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். தேவன் உன்னை இந்த பூமியில் ஆசீர்வாதத்தோடு நிறைவோடு நடத்துவதற்கு கத்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறத நீ உணர்ந்து கேட்பாய் என்று சொன்னால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். சும்மா அப்படியே உட்காந்து கேட்டுட்டு ஒரு உணர்வே இல்லாத வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ஸ்தோத்திரம். முரளியா சொல்லுங்களேன். இத்தனை பேருக்கு புரியுது ஆண்டவரோட வசனம்? இத்தனை பேர் கவனிச்சு கேட்குறீங்க வசனத்தை? ஹல்லேலூயா. அப்போ ஏன், எதனால மீண்டும் அடிமைத்தனம் என் வாழ்க்கையில வருது? சில காரியங்கள் என்னை கட்டுது. ஹல்லேலூயா. விடுதலையாக்கப்பட முடியாம சில சிக்கல்ல போய் நான் மாட்டிக்கிறேனே. சில தடைகள் மீண்டும் என் வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்குது. தடையில்லாத வாழ்க்கை கத்தர் கொடுத்தாரு. அப்ப நீ அவருக்கல்லவா நன்றி சொல்லி ஓடணும். நீ அவருக்கல்லவா மகிமை செலுத்தி வாழணும். அவரையல்லவா உயர்த்தி வாழணும். அவரையல்லவா துதித்து வாழணும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்க? போயிட்டு கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஆடி பாடினாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளைக்கு இவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன்? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். அந்த சொல்லப்பட்ட வார்த்தை தான் பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க. ஆமா, கத்தர் அன்னைக்கே சொல்லிட்டார். சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு? கத்தர் கொடுத்திருந்தார் ஒரு பெரிய விடுதலையை சிம்சோனுக்கு. அவனா போய் என்ன பண்றான்? உலகத்தில் போய் பாவத்தில் கொடுத்த அந்த 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 வல்லமையை கத்தருக்குள்ளாக அனுபவிக்காம அநேகரை கற்றவனா கத்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தார். இப்ப இவன் கட்டப்பட்டவனா மாறிட்டான். பார்த்தீங்களா எப்படி? ஹலோ, நீ எப்படி இருக்கணும்? அநேகருடைய கட்ட அவிழ்க்கக்கூடிய ஆளு. அவிழ்க்கிறியா யாராதுக்கும்? பிசாசு கட்டுல, மாந்திரிய கட்டுல, வியாதி கட்டுல, குடியின் கட்டுல, பாவ கட்டுல இருக்கிறவங்களை நீ போய் ஜெபம் பண்ணி சத்தியத்தை சொல்லி விடுதலையாக்குறியா? ஹல்லேலூயா. இன்னொன்னு, நீயே விடுதலை இல்லாம அடுத்தவங்களை போய் நீ கை வச்சு விடுதலையானா அந்த ஆவியில உன் மேலதான் வந்துட்டு இருக்கும். விளங்குதா? சோத்திரம். சில பேர் எத்தனை ஆகி வந்தாலும் தாங்குவான். 2000 பிசாசு இருந்தது ஒருத்தன்ட்ட, வெளியிலேயே தெரியாது. நீ சத்தியத்தின்படி நடக்காம பிசாசு மேலாம் போய் கை வச்சினா அது உன் மேல வந்துகிட்டே இருக்கும்.
சத்தியத்துக்கு உண்மை உத்தவமாக கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணும், அதிகாரம் செயல்படும். விலகி ஓடும். அது விலகுதாங்க. அம்மா கையை உயர்த்தி ஒரு அல்லி ஆமேன்னு சொல்லு. புரியுதா இல்லையா? மண்டையில் ஏறுதா? சத்தியம் ஏறுதா? சோத்திரம் மலையிலூயா. அப்ப விடுதலையாக்கப்படுகிற நிலையில் இருக்கிற நாம இன்னும் விடுதலைக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னும் தடைகளை நீக்கி, அடுத்தவருடைய தடைகளை நீக்கி விடுகிற வேண்டிய நபர் நீ. அடுத்தவங்க வாழ்க்கையில தடைங்க, பிரச்சனைங்க, இயேசுவும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே போகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, கர்த்தரும் தடைகளை நீக்கி போடுவார்னு உன்னால சொல்ல முடிகிறதா? சொல்லணும். அப்ப தேவனுக்குள்ள வாழ்ந்தா நீ சொல்லலாம், கர்த்தருக்குள்ள இருந்தா நீ சொல்ல முடியும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமாவே வரமாட்டேன். சத்தமா ஆண்டவர் நாமத்தை உயர்த்த என்ன ஆயிட போறீங்க இல்லையா? அடுத்து 4வது குறிப்பு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆம். உலகப்பாடு, வருத்தம் எல்லாவற்றையும் நீக்கி நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? உலகப்பாடு, வருத்தம் எல்லாவற்றையும் நீக்கிட்டு எதை கொடுக்கிறாரு கடைசியா? நித்திய சந்தோஷம். எது நித்திய சந்தோஷம்? சந்தோஷமும் மகிழ்ச்சி இந்த பூமியில ஒவ்வொரு பகுதியிலும் உனக்கு கொடுத்து வச்சிருந்து, புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதுனால உனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். உன் குறைகளை நிறைவாக்கி உனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்து வச்சிருக்கிறார். உன்னை அந்தகாரத்தின் கட்டு, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி உனக்கு சந்தோஷ மகிழ்ச்சி கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த சந்தோஷ மகிழ்ச்சி என்னவாகும்? கடைசியா நித்திய மகிழ்ச்சியா மாறும், நிரந்தர மகிழ்ச்சியா மாறும். கொஞ்சம் சவுண்ட் வை. பிரைஸ் காட். அல்லேலூயா. என்னவா மாறும்? நித்திய மகிழ்ச்சியாக, நிரந்தர மகிழ்ச்சியாக கர்த்தர் வாழ்க்கையில் அதை மாற்றுவார். சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும்பா. 1-4. 21:1-4. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பியது. கைகளை தட்டி சொல்லுங்க. உலகத்தில் என்ன பண்றோம்? இந்த மகிழ்ச்சியும் இந்த சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த பூமிக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த பூமி நம்மளை வருத்தப்படுத்த பார்க்குது, கண்ணீர் வடிக்க வைக்க பார்க்குது, துக்கப்படுத்த பார்க்குது, சிரமங்களுக்குள்ள நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, இது விட்டு எப்பதான் ஒளிவோம், எப்பதான் நிம்மதி இந்த உலகத்துல இருந்து அப்படின்னா, ஆண்டவர் பரலோகத்தில் நிரந்தரமான நித்தியமான இந்த உலகத்தில் இருக்கிற பாடு, இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணீர், இந்த உலகத்தில் இருக்கிற வருத்தம் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற நெருக்கம் அத்தனையும் மாற்றி நம்ம கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். இதை விட ஏசையாவில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பாருங்க. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நல்லாங்க கவனிங்க எல்லாரும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி ஆமே நல்லா ஜோரா தட்டி. சஞ்சலமோ தலைமேல் இருக்கும். ஒருவனுமே சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அவரோடு இருங்க.
அவருக்குள்ள இருங்க. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கு. இன்னைக்கு தான் சத்தியம். இன்னைக்கு சத்தியம் இதுதான். உனக்கு எந்தெந்த விதத்திலாம் நீ சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டவர் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிற, அந்த சந்தோஷ மகிழ்ச்சியை வேறு விதத்தில் நீ கொண்டு போய் அனுபவிக்க முயற்சி பண்ணாத, வேறு விதத்தில் கொண்டு போகாத. அதை கர்த்தருக்குள்ள நீ செலவழி. அது பணமாகட்டும், உன் சுகமாகட்டும், அல்லேலூயா, உன்னுடைய ரட்சிப்பாகட்டும், உன் விடுதலை ஆகட்டும், எதுவாகட்டும், புரியுதா உங்களுக்கு? அதை கர்த்தருக்குள்ளாக நீ அனுபவிக்கும் போது அது நிரந்தரமாக இருந்துட்டே இருக்கும். சத்திரமா சொல்லுங்களேன், விளங்குதா? வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை, அந்த விடுதலையில் இன்னும் பூரணமாயிட்டே இருப்பேன். உன் உயர்வில் இன்னும் பூரணமாயிட்டே இருப்பேன். எல்லா விதத்திலுமே கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ பரிசுத்தத்துக்காக தேவன்கிட்ட நெருங்க நெருங்க பரிசுத்தத்தில் பூரணம் அடைஞ்சுக்கிட்டே இருப்ப. அநேகரை பாவத்திலிருந்து மீட்கிறவர்களாக மாறிக்கிட்டே இருப்போம். இத்தனை பேர் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. கடைசியாக நித்திய மகிழ்ச்சி உனக்கு வைத்திருக்கிறார். நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம்தான் கர்த்தர் கொடுத்தது. அவருக்குள்ள நீங்க இருக்கும்போது இல்லாம இருக்கிறவங்க எத்தனை பேர்? நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லையே. அப்போ எங்கேயோ வீக் இருக்கு இல்லையா? எதுலையோ தவறு இருக்கு. அப்ப அதை சரிபடுத்த மீண்டும் இந்த ஆராதனை வேளையில தேவன் உனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை, தேவன் தந்ததை எந்த விதத்திலாம் நீ இழந்தையோ, எந்த விதத்திலாம் பிசாசு ஒன்றிருந்து பறிக்க முயற்சி பண்ணானோ, கர்த்தர் அதை திரும்ப இந்த ஆராதனை வேளையில் தர விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுகிறவங்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த ஆராதனை வேலை எனக்கு தேவை ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை நீ அனுபவிக்க முடியும். வெளிவி நின்று எல்லாரும் ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் அப்படிப்பட்ட பாடல்களை, துதிகளை, ஆமேன், கர்த்தர் சமூகத்தில் நாம் ஏறெடுத்து